ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வாங்க நம்ம பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். சாமியோடைய பேர் வந்து மல்லியம்மன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நாம் வந்து நியூ மேனேஜர் படி ஸ்ரீ ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்குறோம். சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷன் நிறைய இருந்ததுனால சரி இன்னும் மொட்டையடிச்சு காது குத்துறதுக்கு வேணால் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேர் வைக்கிறது சிம்பிளாக வச்சுட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை. இந்த சாமி கோயில் தான் அம்மங்கள். இந்த கோயிலில் தான் வந்து பாப்பாவுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்க. இந்த சாமி எப்படி பேர் வச்சுக்கோங்கன்னா அவன் சாமியோட பேர் அம்மன் மல்லியம்மன் மல்லிகா அப்படிங்கிற பேரை வச்சு கொடுத்த சாமி. நாம் அந்த பேரை சாமிக்கு வைக்கக்கூடிய வழக்கம். நாங்கள் வந்து குழந்தைய பிறந்தா வந்து கோயில் தான் பேர் வைப்போம். அதில் இந்த சாமிகிட்ட வந்து மல்லிகா அப்படிங்கிற பேரை வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து நியூ மேரேஜ் படி ஸ்ரீ ஸ்வஸ்திகா அப்படிங்கிற பேரை நம்ம வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் எங்கள் கோயிலில் எந்த ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு முன்னே இங்கே வந்து பூ கேட்டுட்டு சாமி அழைச்சி பூ கேட்பாங்க. சாமி ஆடித்தான் சொல்லுவாங்க. அப்படி தான் சாமி ஆடித்தான் நம்ம பாப்பாவுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற எங்கள் குலங்களுக்கான இந்த கோயில், எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட கோயில் இது. இந்த அம்மங்கல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கல். இது அம்மனுக்கு வழிபடுறாங்க. எப்படி உருவ வழிபடுறதுக்கு பதிலாக இந்த அம்மன் கல் வந்து இந்த பெரிய கல்லை வச்சு பெரிய கல்லாக இருக்கக்கூடிய இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கல். அதனால் இந்த கல்லில் வச்சு தான் வழிபடுவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து செய்வோம். பாப்பாவுக்கு பேர் வச்சு கொடுத்த மாதிரியே மொட்டை அடித்து காது குத்தினாலும் கூட இங்கே தான் வந்து வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமங்களில் இது இருக்குது எங்கள் ஊரில். இது வந்து பக்கத்துலேயே வந்து குண்டேரிபுர டேம் எல்லாம் பிரசித்தி பெற்ற டேம். அந்த டேமுக்கு பக்கத்துலேயே அந்த ஊர். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு சிறப்பான கோயில். எங்கள் முன்னோர்கள் இதை வழிபட்டாங்க. இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.